முள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி ராஜா. இதுவரைக்குமாய் நடத்தின தேவன் இனி மேலும் நீ நடத்த வல்லவராக இருக்கிறாச்சா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓகே, என்னோட எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். Proverbs chapter 16 verses 9. மனுஷனுடைய இதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அவனுடைய நடத்தையை உறுதி பண்ணுகிறவர் யாரா இருக்கிறாரா? கர்த்தர். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சொல்லுது, the heart of man plans his way but the Lord establish his steps. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அநேக பிளான்ங்க இருக்குது, ஆனால் அந்த பிளானை ரீச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வழி தெரியல. ஆமென். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், ஜோசப்க்கு ஆண்டவர் உன்னை என்னவா மாத்துறேன்னு சொன்னார். ஜோசஃபை ராஜாவாக மாத்துறாரு. ஆனால் அவனை எப்படின்னு அவனை ராஜாவாக மாத்துறேன்னு சொன்னாரா? ஏன்னு சொல்லலை? யாராவது சொல்லுங்க, ஏன்னு சொல்லலை? சொன்னா அவன் ராஜாவ மாட்டான். சிம்பிள். சொன்னால் என்ன ஆக மாட்டாங்க. சில கம்பெனிங்களெல்லாம் நீங்கள் போய் பாருங்களேன், உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கேட்குவாங்க, ஜெராக்ஸ் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்குவாங்க? ஏன் கேட்குறாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீ ஒரு நாள் எதுனா பண்ணுவேன்னு தெரியும், அதனால தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க. சேம் வே God did not tell Joseph that you will walk like this. God did not tell Joseph that you will go to prison. வந்துக்குவானா ஜோசப்? சும்மா உங்களை ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்கள். யாருக்காவது உங்கள் ஃபேமிலியில் ஏதோ உனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனை, பணம் கஷ்டம்னு நினைக்கலாம். பணம் எல்லாருக்கும் வரதா காமன். இப்போ பணம் கஷ்டம் உனக்கு என்கிட்ட வந்தால் வரோம் அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் வந்துக்குவீங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் உன்னை என்ன தெரியுமா சொல்ல, உன்னை நான் ராஜாவாக மாக்குறேனாரு. கஷ்டத்தை சொல்ல உன்னை என்னவா மாத்துறேனாரு. ஆனால் அந்த ராஜாவை மாறுறதுக்கு ஸ்டெப்ஸை யார் கற்று தர்றது தெரியுமா? கர்த்தர் தான் கற்று தருவார். ஆமென். அல்லேலூயா. ஜீசஸ் எப்படின்னா ஒரு அம்மா அப்பா மாதிரி நம்மளுக்கு. யார்? அம்மா அப்பா மாதிரி இல்லை, அம்மா அப்பாவே அவர். இப்போ ஒரு பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அம்மா அப்பாங்க ஸ்கூலில் எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறாங்க, என்னன்னு கட்டி அவங்கள விடுறீங்க படிக்கிறதுக்காக. நீங்கள் காசு கட்டுறீங்க, ஸ்கூலில் செலக்ட் பண்ணுறீங்க, ஆனால் அவங்க மேலே போகிறது யார் கையில் இருக்குது? டீச்சர் கையிலையா? எங்கள் டீச்சர் எவ்வளோ கற்று குத்திச்சு. காசு கட்டிட்டீங்க, ஸ்கூலுக்கு சேர்த்துட்டீங்க, ஆனால் அவங்க மேலே போய் 10th ஸ்டாண்டர்ட் ரீச் ஆகிறதுக்கு யார் கையில் இருக்குது? மரம் வளரணுன்னா விதை கனிக்குள்ளேவே ஆண்டவர் வச்சிருக்கிறார். மாங்காய் வளரணுன்னா அந்த மாங்காய்க்குள்ளே என்ன இருக்குது? அந்த விதை இருக்குது. நீங்கள் வளரணுன்னா வேற எங்கேயோ இல்லை, உங்களுக்குள்ளவே இருக்குது. உங்கள் வளர்ச்சியை தடை பண்ணுறது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். God has already been chosen you before this foundation of this world. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கல. Ephesians chapter 1 verses 4 மகா, சாரி 4. Thank you மகா. Just as he chose us in him before the foundation of the world, that we should be holy without blame before him in love. அவர் என்ன சொல்லுகிறாரு? இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே நம்மளை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் சூஸ் பண்ணிக்கிறார். எவ்வளோ பேர் சொல்ல முடியும், எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கிறதுக்கு முன்பாகவே இயேசு என்ன சூஸ் பண்ணிக்கிறாரு? அவர் என்னத்துக்காக சூஸ் பண்ணாருன்னு பாருங்களேன். 11வது வசனத்தை வாசிக்கலாம். தமிழில் வாசிங்க சிஸ்டர். In him also we have obtained the inheritance, being predestined according to the purpose of him. பைபிள் சொல்லுது, அவர் ஆல்ரெடி ப்ரீயா என்ன பண்ணிக்கிறார்? நம்மளை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த டெஸ்டினேஷன் கொண்டு போனட்டு என்ன பண்ணிக்கிறார்? நம்மளை ஆல்ரெடி உன்னை சூஸ் பண்ணி தான் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. God will never call you when it starts. God always calls you when he has been planned in your life. உங்கள் வாழ்க்கையில் டெஸ்டினேஷனை பார்த்த பிறகு தான் உன்னை கூப்பிட்டே உன்னை அழைத்தார். ஆமென். அல்லேலூயா. யாரையும் அப்படியே ஆண்டவர் சும்மா கூப்பிடல. நீங்கள் கூட சர்ச்சுக்கு சும்மா வரல, உன் மேலே திட்டத்தை வச்சு தொட்டு தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறார்.
ஆனால் இந்த ஆரம்ப வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளாக தான் முடியும். யாரால அதனா யாரால முடியும்? பிசாஸ் பண்ண முடியும். ஆனால் அது யார் கையில் இருக்குதுன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, இந்த மாங்காய் கொட்டை வந்து மாங்காவோ ஏதோ ஒரு பழமோ வச்சுருக்கிறான், ஏதோ ஒரு சீடி. இது வந்து அது ஷோகேஸில் இருந்துச்சுன்னா அப்படியே தான் இருக்கும். அதை எடுத்து ஒரு மண்ணில் வச்சா என்ன ஆகுது? சேம் தான். இன்னைக்கு பிரதர்ஸுங்க, இந்துஸ், முஸ்லீம், கிறிஸ்டியன், ப்ராட்டஸ்டன்ட், ரோமன் கேத்தலிக், சிபிஎம், டிபிஎம், பணக்காரங்க எல்லாருக்குமே அவங்க யூஸ் பண்ண தொட்டு தான் அவங்க என்ன இருக்காங்க, லைஃப்பில் நல்லா இருக்கிறாங்க. சில பேர் யூஸ் பண்ணாத தொட்டு தான் எப்படி இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே உன் மேலே நான் என்ன வச்சிருக்கிறேன், ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன், நீ எங்க போவேன்ற நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனால் அதை கெடுக்கிறவன் பிசாசு, இடம் கொடுக்கிறது நீன்றாரு. கெடுக்கிறதுக்கு அவன் வருவான், ஆனால் இடம் கொடுக்கிறது நீ கொடுக்காதன்றாரு. ஆமென், அல்லேலூயா. காசு கட்டுறது என்னுடைய வேலை, காலேஜில் பிரின்சிபல் யார் பேசுறது என்னுடைய வேலை, புக்ஸ் வாங்கி கொடுக்கறது என்னுடைய வேலை. அதுக்கு மேலே பட்சி போகிறது யார் வேலை? பிள்ளைகளோட வேலை. இயேசு கூட உனக்கு ஃபீஸ் கட்டிட்டார் ஆல்ரெடி. இஸ் ஆல்ரெடி பீன் பேட் மணி, இஸ் பேட் எவ்ரி திங் இன் யோர் லைஃப். எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, பே பண்ணிட்டாரு. மேலே வர்றதுக்கு யாருனால தரமா முடியும்? உங்களால தான் முடியும். ஸோ யூ ஷுட் நெவர் பிளேம் ஆன் பீப்புள். ஜனத்தின் மேலே என்ன பண்ணக்கூடாது நீங்கள்லாம்? யூ ஷுட் நெவர் பிளேம். ஐயோ என்னை சொந்தக்காரங்க பின்னாடி பேசிட்டாங்க. உங்கள் மூளை, அவங்க பேசிட்டு போயிட்டாங்க, உங்கள் மூளை பாரு இன்னும் வரைக்கும் பேசினுக்குது. இப்போ அவங்க ஸ்ட்ராங்கா இல்லை நீங்கள் ஸ்ட்ராங்கா? அவங்க தான் ஸ்ட்ராங்க, நீங்கள் யாராக இருக்கிறீங்க? இன்னும் வீக்காக இருக்கிறீங்க. உங்கள் ஃபேமிலியில் கூட இன்றைக்கி ஏன் ப்ராப்ளம் ஆகுது? காட் ஹஸ் கெப்ட் அ பியூட்டிஃபுல் பிளான் இன் யுவர் லைஃப். புருஷனை பொஞ்சாதி நீ எப்படி வாழணும்னு ஆண்டவர் உன்னை ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் கெடுக்கிறது யாரு? நீங்கள் தான். தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் பேசுவீங்க வீட்டில். ஏன்னா அந்த மாதிரி பேசிட்டாங்க, இந்த மாதிரி பேசிட்டாங்க, என்னை திட்டாங்க, எங்கள் மாமியார் அப்படி பேசிட்டாங்க, எங்கள் மாமனார் அப்படி பேசிட்டாங்க. இது அவங்க பேசுவாங்க, நீங்கள் அதை என்ன பண்ணாத, கண்டுங்க, அதை விடு. அவங்க சொன்னால் நீங்கள் அப்படி ஆகிடுவீங்களா? நீ பேயினா பேயாராங்களா? இன்னும் யார் எது சொன்னாலும் நீங்கள் ஆக மாட்டீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் ஆகு. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றார், ஐ ஹவ் சோசன் யூ. இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், உன்னை சூஸ் பண்ணிக்கிறேன். அதை கெடுக்கிறது யாரு? பிசாசு. அவனுக்கு இடம் கொடுத்தா அவனை கெடுத்துடுவான். அவன் ஒன்றும் இல்லை, ஒரே வேலை தான் வந்து உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணினே இருக்கணும். அவன் நீங்கள் நல்லா இருக்குவீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குவீங்க, குடும்பத்தோடு நல்லா எங்கேயோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் எதுனா ஒருத்தர் யாராவது வந்து அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்ருவாங்க. தேவையில்லாத வார்த்தைங்க பேசி என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. உங்கள் லைஃப்பில் கூட டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி லைஃப் என்ன பண்ணக்கூடாதுங்களாம், வாழக்கூடாது. ரொம்ப ஞானமாக வாழணும். அதில் தான் எதான் டிஸ்ட்ராக்ஷன் வருதா, போய் ப்ரேயர் பண்ணு, போய் ஆண்டோட்ட கேளு. அப்படி முடியலையா ஊழே கட்டவா, நான் இந்த மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆகிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த டிஷ் ஒரு ஹஸ்பண்ட் வந்திருந்தார், ஒய்ஃபை சாவடிக்கணுன்ற ஒரு திட்டத்தோடு வந்தார், நம்ம சர்ச்சுக்கு வந்தார். அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டுக்கிறார், ப்ரீ பிளான் பண்ணிக்கிறார் அவங்க ஒய்ஃபை சாவடிக்கணுன்ட்டு. ஏன்னா அவங்க ஒய்ஃப் ஏதோ தப்பான ஒரு இதில் மாட்டின்னு இருக்கிறாங்க. பட் சாரி டு டெல், அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை. ஆனால் இவர் டிசிஷன் எடுத்துருந்தாருன்னா என்ன ஆகிட்டுக்கும், ஒய்ஃப் செத்துட்டுக்குவாங்க, அவங்களுக்கு இருக்கிற 3 குழந்தை கூட என்ன ஆகிட்டுக்கோங்க, அனாதி ஆகிட்டுக்கும். அவர் பாரு எவ்வளோ நல்ல ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னா, ஆல்ரெடி மைண்டில் ஃபிக்ஸாக இருக்குது சாவடிக்கணும்னு. ஆனால் கொஞ்சம் கூப்பிட்டுன்னு வந்து பேசிட்ட பிறகு என்ன பண்ணலாம், இவரை முடிச்சிடலான்னு பார்த்துக்கிறாரு. ஆனால் தேவனுடைய கிருபை தான் அவங்க குடும்பத்து மேலே. அவங்கள எங்கேயோ கூட்டுன்னு போவாத கர்த்தர் இங்கே கூட்டின்னு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லிட்டா குடும்பத்தோடு ரொம்ப நல்லா வாழ்ந்துங்கிறாங்க. அப்போ நான் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாரு, பிளான் பண்ணிக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் வந்து நீ எங்கே போவேன் டெஸ்டினேஷன் ஆண்டவர் ஒன்று சொல்லிக்குவார். எவ்வளோ பேர் சொல்லிக்கிறாரு, எனக்கு சொல்லிக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்லிக்கிறாரு, நீ எனக்கு கூறியவன் தான், நீ என்னுடைய வேலையை சேருவன் தான் எனக்கு ஆல்ரெடி சொல்லிக்கிறாரு. ஆனால் நான் எப்படி கொண்டு போவேன் என்ன ಮಾಡல, எனக்கு ஆஃபீஸில் கொண்டு போனார், அங்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ஃப்ரெண்டுக்கிட்ட கூப்பிட்டுன்னு போனார், அங்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். பணத்தை பார்த்தேன், அங்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். உலக அன்புக்கு போனேன், அங்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். எல்லாத்தையும் பார்த்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அங்கேருந்து என்னை எப்படியாவது எங்கே கொண்டு வந்துங்கிறார் தெரியுமா, எங்கே சொன்னாரோ அங்கே கொண்டு வந்தார். இன்னைக்கு ரொம்ப பேர் நீங்கள் பாவத்துக்கு கூட போயிட்டீங்க. பட் டோன்ட் ஃபீல் ஃபார் தட்.
நீ பாவத்துக்கு கூட போயிட்டு அந்த பாவத்தை இன்னைக்கு உன் வாழ்க்கையில் என்னவா மாற்றிட்டார் தெரியுமா? சாட்சியாக மாற்றிட்டார். அப்போனா நான் அன்றைக்கி அந்த பாவத்தை நான் இன்றைக்கி செய்யாமல் இருந்தால் நான் இன்றைக்கி அந்த உயிர் உள்ள சாட்சியை நான் என்ன பண்ணிக்க மாட்டேன். ஸோ யோர் மிஸ்டேக் இஸ் நாட் டு ஸ்டாப் யுவர் டெஸ்டினேஷன். யுவர் ஃபெயிலியர் இஸ் நாட் டு டிஸ்ட்ராய் யுவர் டெஸ்டினேஷன். இட் இஸ் ஆல்வேஸ் அ குட் பிளான் இன் யுவர் லைஃப். ஆமென், அல்லேலூயா. நாங்கள் யூத் மீட்டிங் போயிட்டு வரும்போது நேற்று ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தார். அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா என் பையனுக்கு நான் எவ்வளவோ சொல்லிக்கிறேன்யா, கேட்கவே இல்லையா. ஆனால் நீங்கள் அன்றைக்கி ஆல்நைட் ப்ரேயரில் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனீங்க, அன்னிலேருந்து என் பையன் ஒரு பெரிய சேஞ்சஸ்யா. அவருக்கு பாரு என்ன மாதிரி டாக்டர் வச்சுக்கிறாரு. பையனே அப்பாவே பாஸ்டர் தான், ஆனால் புள்ள என்ன பண்ண மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறானா. அந்த பையன் பார்த்தா என் ஸ்டைல்லே இருக்கிறார். அவர் நம்ம ஸ்டைல் மாதிரியே வாழ்கிறார். கொஞ்சம் முடியெல்லாம் கரலாம் ஒட்டுக்கிறாரு. பாரு, அவனை பிடிக்கணும்னு கர்த்தர் யார் அனுப்புகிறார்? அவனை போலவே ஒருத்தனை வாழ்ந்தவனை கர்த்தர் அனுப்புகிறார். காரணம் என்னன்னா, அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றத்துக்காக என்ன அந்த இடத்துல அனுப்பியிருக்கிறார். உன் நோக்கத்தை நிறைவேற்றத்துக்காக இந்த மனுஷன் அந்த மனுஷன் எந்த மனுஷனை அனுப்பி சொன்னதை நிறைவேற்றத்துக்காக தான் கர்த்தர் அனுப்புவார். எவ்வளோ பேர் லைஃப்ல இது நடந்துக்குது. God will always show your destiny but not the plans. How does it work? He'll never tell. ஏன்னா விட்டுருவீங்க, நீங்கள் ஓடிடுவே. நீ ஐயோ ஆவாதுப்பான்னு ஓடிடுவே. ஓடாதீங்க, கொஞ்ச நாள் தான் கஷ்டம். ஜோசப் ஓடினானா? ஜோசப்க்கு பேலஸ் காட்டினாரு, ஆனால் பிரிசனை காட்டல. பேலஸை காட்டினாரு, பிட்டை காட்டல, குழியை காட்டல. காரணம் என்ன தெரியுமா? என்ன தெரியுங்களா? ஓடிடுவான் ஜோசப் கூட. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே உங்களை என்ன பண்ணிக்கிறார் ஆண்டவர்? சூஸ் பண்ணுறது எதுக்காக தெரியுமா? உன்னை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் ஆண்டவர் சூஸ் பண்ணார். ஆனால் அதை கெடுக்கிறது பேய், நெக்ஸ்ட்டு நீங்கள் தான். உன்னை நல்ல லட்சாதிபதியாக ஆண்டவர் மாற்றணும்னு ஆசைப்பட்டார். நீ கோட்டை விட்டுட்ட. உன் கூட வேலை செஞ்சவங்களாம் என்ன ஆகிட்டாங்க? டாப்பில் போயிட்டாங்க. நீ மாத்திரம் பாட்டமில் வந்துட்ட. காரணம் என்னன்னா, அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னதை நீ கேட்கல. ஆண்டவர் எப்படி சொல்வார்? சொல்ல முடியாது. எப்படின்னா வந்து உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுவார். ஆமென், அல்லேலூயா. படிப்பில் கூட உனக்கு சொல்லிக்குவார். எனக்கு ரொம்ப சொல்லிக்கிறாரண்ணா, நான் அது கோட்டை விட்டுட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன். இன்னும் கூட சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் எஜுகேஷனோட வந்து ஊழியம் செஞ்சிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஊழியம் அது. 7th Day ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸுங்க வந்து என்னுடைய ஆப்ரேஷன் ரூமில் என்னை சுற்றி நில்லி எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. யூ ஜஸ்ட் see, அவங்க ஒரு டாக்டர் தான். ஆனால் என்ன பண்ணாங்க, அங்கே வந்து அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நாங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம், சுகமாக்குற கர்த்தர். வாட் அ பியூட்டிஃபுல் மினிஸ்ட்ரியில் அவங்க எல்லாருக்குமே அதுதான் பண்ணுறதா. ஸோ இட் டசன்ட் மீன் தட் யூ பிகம் அ டாக்டர், தேர் இஸ் நோ காலிங் ஃபார் யூ. நீ டாக்டராக இருந்தால் பல டாக்டருங்களை இயேசு பக்கம் திருப்ப முடியும். நீ போலீஸ் ஆனால் போலீஸாகவே இயேசுவை பல பேருக்கு நீ திருப்ப முடியும். ஆமென், அல்லேலூயா. ஸோ அதனால் காட்ஸ் பிளான் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். உங்கள் மைண்டில் பிளான் இருக்கும், ஆனால் அது ஒர்க் ஆகாது. உங்கள் பிளானை நிறைவேற்றணும்னா கர்த்தர்கிட்ட போ. அந்த பிளான் அவர்கிட்ட கொடு, ஸ்டெப்ஸ் அவர் வைக்குவார். He will establish your steps. வழி காட்டுவார். ஏன்னா வழி தெரியாத போய் மாட்டிக்குவோம். நான் போன சர்வீஸில் கூட சொன்னேன், லூலு மாலுக்கு போயிருந்தேன். லூலு மாலுக்கு ஒரு வாட்டி, பெரிய மால் அது லூலு மால். யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி யாராவது போகலன்னா போங்க, நல்லாகுது. பெரிய மால், ஒன் டே யூ கேன் ஸ்பெண்ட் நைஸ் டைம். கொஞ்சம் காஸ்ட்டு டப்பு காந்தி சேர்த்துன்னு போங்க. கார் பார்க் பண்ண அன்றைக்கி தேடுறேன் காரே காணும் பிரதர். நான் யோசிக்கிற கார் திருடின்னு போயிட்டாங்களா என்னடா இது, எல்லாம் ஒரே மாதிரி வேற இருக்குது. ஏன்னா அது பேஸ்மெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. நான் அம்மா கேட்குறேன், அவர் கேட்குறாரு என்ன நம்பரில் கொடுத்தீங்க கார். நான் என்ன பண்ணிட்டுக்கிறார், கொடுத்த டோக்கனை கார் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு வந்துட்டுக்கிறேன். வாட் அ பியூட்டிஃபுல் விஸ்டம். எனக்கு காரை தேடுறேன் கிடைக்கல. லாஸ்ட்டில் தேடினா பார்த்தா கார் இருக்குது. வழி தெரியலன்னா எப்படியெல்லாம் சுற்றுவோம் பார்த்தியா. சம்டைம்ஸ் ரொம்ப பேர் இங்கே இருக்கிற பொருளுக்கு எப்படி வருவாங்க தெரியுமா? சிவாஜி நகர், காக்ஸ்டவுன், அல்சூர், அப்புறமா ஆஸ்ட்ரிட் ரோட், அசையா ரோட், அங்கெல்லாம் சுற்றின்னு ஆயில் மில் ரோட்டை வந்துக்குவாங்க. ஆனால் அது எங்கே இருந்துச்சு?
உன் வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு. உனக்கு வழி தெரியாமல் எங்கே போயின்கிற, எங்கெங்கேயோ கேட்டு மனுஷன்ட்டெல்லாம் கேட்டுன்னு போயின்கிற, கிளிகிட்டெல்லாம் போய் கேட்குறாங்க. என் எதிர்காலம் என்ன இருக்குது, பாவம் அந்த கிளி. அதுக்கு ஒரு ரைஸ் கொடுத்தா வந்து ஒரு கிளி கீன்னு எடுத்துன்னு வந்து ஒரு காடு, அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒருத்தர் வந்தார், ஒரு அம்மா பிரதர் வந்து, நல்ல காலம் பொறுக்குதுண்ணே, உன் நல்ல காலம் பொறுக்குது, உன் நல்ல காலம் பொறுக்குது. நான் சொன்னேன், எனக்கு பொருந்துடுச்சியா, உனக்கு பொறுக்கல அப்படின்னு கேட்டேன். 5ல் ஏதாவது ஒரு நம்பர் என்ன பண்ணிக்கோ யோசினார். சரி வாப்பா டீ குடிச்சின்னா டீ குடிக்கிறியான்னு கேட்டேன். இல்லைனாரு. 5ல் ஒன்று யோசினார். யோசிச்சுட்டு சொல்லுப்பா அப்படின்னு. 1னாரு. இல்லை அப்படின்னு. 2னாரு. இல்லைனாரு. 4னாரு. இல்லை. இப்போ நான் சொன்னேன், இல்லை அதெல்லாம் இல்லை. என்ன நம்பர் யோசிச்சேன்னு கேட்டேன். நீங்கள் போய் கிளி ஜோஷை கேட்டுற போகிறீங்க? நான் வேற மைண்டிலோட என்ன பண்ண ரெடி பண்ணு. நான் சொன்னேன் 5 யோசித்தேன் அப்படின்னு. 5 தெரியவே இல்லை எனக்கு, அதுக்கு தான் நான் வந்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அது 5னாரு. JESUS. இது உனக்கு தெரியாத தொட்டு தான் நீ என்ன பண்ணிக்கிற, ரோடா சுற்றினுக்கிற. வா, நானும் ஒரு காலத்தில் பிச்சைக்காரனா வாழ்ந்தேன். உன் வாழ்க்கையை உனக்கே தெரியல, மற்றவன் வாழ்க்கையை நீ எப்படி காட்ட முடியும்? ஆமென், அல்லேலூயா. இந்த இயேசுவை ஏற்றுக்கோ, அவர் தான் உண்மை உள்ள ஒரு தேவன். ராசி மோந்திர கொடுக்க வந்தார் ஒருத்தர், முஸ்லீம் பாய். அவர் வந்தார், பார்க்கலாம் போட்டுன்னு வந்தார். பை அப்போ தாலியாக பிஸ்னஸ் அச்சா होता போயினார். எங்கள் ஒரு பாஸ்டர் இருந்தார், அவருக்கு இந்த பிளாக் ஸ்டோன்னா ரொம்ப இஷ்டம். அவர் போட்டார். போட்ட பிறகு அச்சா பை அப்போ ஃபுல் அச்சா होता, ஹிந்தி தெரியாது, அவளை மெயின்டைன் பண்ணிக்கணும், அப்படியெல்லாம் ஆகும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா மெதுவாக டீ குடிக்கிறியா ப்ரை அப்படின்னா, டீ எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அப்புறமா அவர் சொன்னேன், உன் லைஃப்பில் ரொம்ப நல்லது நடக்கும் ப்ரை, உன் குடும்பத்தை நல்லது நடக்கும், உன் ஒய்ஃப் ஹஸ்பண்டு பிள்ளைங்களாம் நல்லா இருக்குவீங்க. அப்போ அவர் சொல்லும் போது, ஆமாம் பை ப்ரேயர் பண்ணிக்கோன்னா அவர் கையை பிடிச்சி அப்போ நான் ப்ரேயர் பண்ணேன். நானும் அந்த பிரதரை ப்ரேயர் பண்ணேன். லாஸ்ட்டில் அழுகுறாரு. எல்லாரும் விட்டுட்டுக்கிறாங்க பிரதர், என்ன எல்லாரும் என்னை விட்டுட்டாங்க. லாஸ்ட்டில் இந்த மோந்திர பிஸ்னஸ் தான் பண்ணியிருந்தேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னேன், நீ ஒரு ஆஃபரிங் கூட இருக்கிறார். நான் ஒரு ஆஃபரிங் கொடுத்து அவரை சொன்னேன், இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறாருன்னு. அல்லேலூயா. பெருமைக்காகல சொல்ல, உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது. your future is in your hand. ஸ்கூலில் 100 ஸ்டூடெண்ட் இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட் மாத்திரம் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் எப்படி? 100 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே போதனை தான் சொன்னாங்க, ஒரே டீச்சர் தான் வந்து சொன்னாங்க, ஒரே சவுண்டோட தான் சொன்னாங்க. என்னை என் கணா மேம் சொல்லுவோம், ನೀನು ಇಲ್ಲೇ ಇರಬೇಕು ವಿಲ್ಫ್ರೆಡ್, ನಾಚೆ ಹೋಗ್ಬಾರ್ದು ನೀನು, பாவம் என் மேலே பாசத்தில் சொன்னாங்க. நான் இந்த மேம் எனக்கு கொடுமை கொடுக்குதுரா, இது பேசுகிற பாஷையோ புரிய மாட்டேங்குது, கடாவோ புரிய மாட்டேங்குது. ஆனால் அது அப்போ சொல்லும் போது எனக்கு என்ன ஆகல, கேட்கல. இன்டர்வியூவாக போனப்பா, ரெஸ்யூம் எடுத்துனெல்லாம் போய் உட்காரும் போது தான் தெரியுது அந்த படிப்போட வேல்யூ என்னன்ட்டு. பொட்ட பிள்ளைங்க சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வேல்யூவும் இல்லை வீட்டில், நீ ஃபெயில் ஆனினா உன்ன மாதிரி ஒரு வேஸ்ட் பீஸு வேறு யாருமே இல்லை. நல்லா படி. ஒருவேளை இப்போ ஃபெயில் ஆகிட்டினா திரும்பி போய் என்ன பண்ணு, இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு 3 டைம்ப்பா. 35 எங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் பாக்ஸ். இப்போ எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 80. எவ்வளோ ஈஸியாக வாங்கலாம்ப்பா. நீங்களா காலேஜ் லைஃப்லாம் பியூட்டிஃபுல் லைஃப்மா, என்ஜாய் பண்ணுங்கம்மா. நம்ம பாஷையில் சொல்லுவேன், காலேஜ் லைஃப்லாம் ஹனிமூன் லைஃப் தெரியுமா? கலர் ட்ரெஸ் போட்டுன்னு ரவுண்ட் அடிச்சுக்கின்னு எல்லாம் மிஸ் பண்ணாத. 10th ஸ்டாண்டர்ட் வேலைக்கு பாத்ரூம் கழுவுறது கூட இல்லை இடம். இஃப் யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் 10th, யூ டேக் மாப்ஸ்டிக் அண்ட் டூ. ஸோ கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க லைஃப்பில். படிப்பு இருந்தால் போலீஸ்காரன் கூட பயப்படுவான். டாக்டருங்கிட்ட பார், போலீஸ்காரன் என்ன பண்ண மாட்டான், பேச, ஏன்னா இஸ் அ டாக்டர். லாயர்கிட்ட பயந்துடுவாங்க, பிகாஸ் இஸ் அ லாயர். அதுக்கு தான் உங்களை சில பிள்ளைங்களெல்லாம் சொல்லுவேன், என்னத்துக்காக படின்னுவேன், லாயருக்கு படிமா, போலீஸ்க்கு படி. நம்ம ஆளுங்க எல்லாம் கைதிங்களே ஆகிறாங்க, யாரும் லாயராக இல்லை. ஆமாம், அல்லேலூயா. கைதியிலேருந்து ஒன்று ஆண்டவர், சிறையிருப்புலேருந்து ஒன்று ராஜாவை மாற்றணும்ப்பா. சிறையிருப்பிலே இருந்துடக்கூடாது நம்மளாம். ஆமாம், அல்லேலூயா. எல்லாரும் சின்னதில் எல்லாரும் சொல்லுவோம், வாட் இஸ் யுவர் ஏம் இன் யுவர் லைஃப்னா, ஐ வாண்ட் டு பி இன்ஸ்பெக்டர். நான் சொன்னேன், காக்ஸ்டவுன் போலீஸ் ஸ்டேஷன் அந்த அடிக்கிறான் என்ன பிடிச்சின்னு. அவன் அல்லேலூயா. அப்படா நம்மளுக்கு என்ன வச்சுக்கிறார் ஆண்டவர்?
உன்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி திட்டத்தை பிளான் பண்ணி தான் உன்னை கூப்பிட்டார். ஆனால் அந்த திட்டத்துக்கு ரீச் ஆகாததுக்கு சில காரணம் யாருன்னா, ஒன்று பிசாசு. பிசாசோட வேலை என்ன தெரியுமா? என்றைக்குமே சொல்கிறேன் பாரு, இவனை கண்டுபிடிச்சிக்கோங்க. என்றைக்குமே உன்னை எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? டிஸ்டர்ப் பண்ணுவான். சர்ச்சு முடிச்சு வந்து நீங்கள் கீழே ஸ்டெப்பு இறங்கிறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு என்ன பண்ணி விட்ருவான்? சட்டை மூடி விட்டுருவான். அந்த சத்தியம் உங்கள் காதில் என்ன ஆவா சொல்லு? கேட்காது. சில பேர் எப்படின்னா, வீட்டுக்கு போக மாட்டீங்க சத்தியத்தை கேட்டு, ஃபேமிலி உங்கள் வீட்டுங்களுக்கு போயிட்டுக்குவீங்க. உங்கள் வீட்டுக்கு போங்க, இந்த சத்தியம் உங்கள் வீட்டுக்குள்ளே போகணும். அல்லேலூயா. எசேக்கியேல் சொல்லிக்கிறார், ரொம்ப யார் வீட்டுக்கும் என்ன பண்ணாத, வேண்டாம், மரியாதை கம்மியாயிடும். ஃபஸ்ட்டு வரவேற்பே வேறு மாதிரி ஆகிடும். வெரி வைஸ். ஆமென். அல்லேலூயா. பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது, நம்ம இருதயத்தில் என்ன இருக்குதா, அநேக பிளான்ஸ் இருக்குதா, அந்த பிளான்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறது யார் தெரியுமா? கர்த்தர். அது எப்படி போகணும்னு நம்மளுக்கு தெரியாது, ஒவ்வொரு வழியாக கர்த்தர் கற்று தருவார். எனக்கு 12 hours ஏசப்பா எங்கே கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? பேசுறதுக்கு வேலையில். எங்கள் மம்மி எங்கள் ஒய்ஃப் எல்லாம் திட்டுவாங்க, என்ன பேசுகிறாப்பா இந்த பையன் பேசினே. பிரதர் நவீனும் பிரதாப் யாருன்னா என்கிட்ட போயின்னு இருக்கும்போது யாருன்னா ஒரு ஃபேமிலி யாருன்னா வந்தாங்கன்னா, நின்றபடியாலே சாதாரணமாகவே 2 hours என்னால் பேசாமல். ஆனால் என்னை எப்படி ட்ரெயின் பண்ணார் பாரு, சர்ச்சு ஓப்பன் பண்ணி ட்ரெயின் பண்ணல. என்ன காந்தி குத்தா தான் இவன் வருவான்னு சொல்லிட்டு காந்தியை கொடுத்து வாயை ட்ரெயின் பண்ணிட்டார். இப்போ வாயே நூறுதில்லை எனக்கு. அப்போனா ஒரு பிளான் என்ன ஆகுது? அவர் பிளான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த வழியிலலாம் உனக்கு ட்ரைனிங் பண்ண முடியும் ஆண்டவர். நீங்கள் கேட்காதீங்க, எனக்கு ஏன் ஆண்டவரை குழியில் எடுத்துன்னு போய் மாட்டி விட்டேன், ஏன் ஆண்டவரை எனக்கு மாட்டுற ஜெயிலில். அங்கே கூட ஒரு பாடத்தை ஒன்று கற்றுக் கொடுக்குது. என்னத்துக்காகத்தமா? அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றத்துக்காக. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது, என்றைக்குமே நம்மளை அழிக்கிறதுக்காக கர்த்தர் கூப்பிடல, நம்மளை உருவாக்குறதுக்காக தான் கர்த்தர். இட் இஸ் இஸ் பர்பஸ். நீங்கள் ரொம்ப பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு காரணமே பேய் இல்லை பிரதர். ரொம்ப பேர் கெட்டு போகிறதுக்கு காரணம் பேய் இல்லை, பாவம். அவனை எங்கேயோ மூலையிலகிறான். கெந்துக்கிட்ட ஒருத்தர் படுத்துன்னு இருக்கும் போது பேய் போய் காப்பாற்றிடுச்சான். இப்படி படுத்துன்னு இருக்கும் போது சடனாக வந்து இப்படி காப்பாற்றிடுச்சான். கடவுள் போய் பேயை கேட்டாரான், ஏன் நீ போய் காப்பாற்றிட்ட? பேய் சொல்தான், அவனே உழுந்துட்டு ஏன் மேலே போய் சொல்கிறான் அவன். சில பேர் என்ன சொல்ல, என்னை ராத்திரி வந்து ஸ்க்ரீன் ஆடி டப்பா 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 டப்பான்னு அதெல்லாம் ஆடுதில்ல. ஜன்னல் சாத்துனா காற்று வருதில்ல, அவ்வளோதான் மேட்ரு. கிச்சனில் சலக் சலக் சலக்குன்னு சவுண்டு வருது பாரு. யாருன்னா ஆண்டி கால் செயின் போட்டு பக்கத்தில் நந்துப்பா, அதுதான் சலக் சலக்குன்னு வருது. ஏன்னா யாரும் இருட்டாக இருக்க வந்து கூப்பிட்டு, இல்லைப்பா போய் அதெல்லாம். ஒரு பிரதர் ரோட்டில் பார்த்தவரை, அவர் அப்போ தான் டானிக் போட்டு வெளியே வந்துக்கிறாரு. நான் கபாப் சாப்பிட்டு நான் வேறு மாட்டிக்கினேன். பிரதர் பேசலாம் பிரதர் அப்படிங்கிறேன், நல்லாக்கிறேன் பிரதர் அடி. பிரதர் எனக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர், நான் நல்லா தூங்கின்னுக்கிறேன் பிரதர். வந்து நீ எழுப்பி கரெக்டாக உள்ளே கூட்டுன்னு போய் குடிக்க வச்சுட்டு வந்துக்கிறான் பிரதர். யார் பிரதர் அது அப்படி? யார் பிரதர் அது அந்த மாதிரி அப்படின்னா? பேய் பிரதர். என்ன அழகா என்கிட்ட சொல்றாரு அவரு. பைபிளில் சொல்லுது, யாரும் ஒருத்தர் போய் விழ மாட்டாங்களா, தன்னுடைய சுய ஆசையில தான் போய் என்ன பண்ணுவாங்களா. இவர் என்கிட்ட வந்து சொல்லிங்கிறார், நான் வந்து ஒரு என்ன பேசுறது, நான் மாட்டின்கிறேன். அவன் போதை தலை வரைக்கும் ஏறிட்டுக்குது, அந்த போதை இறங்குற வரைக்கும் என்கிட்ட என்ன பண்ணுவான், பேசிட்டு தான் போவான். நான் என்ன பண்ணேன், கபாப் சாப்பிடுவோம் பிரதர், கொஞ்சம் ப்ரேயர் படுக்கோ பிரதர், அது வரக்கூடாது. யாரும் வரலப்பா என் மச்சல. ஆனால் இப்போ நான் அது பேய் இல்லைப்பா, அது நீ தானா என்ன பண்ணுவான், என்ன அடிச்சாலும் அடிச்சிடுவான், என்ன பார்த்து. அதெல்லாம் நான் அந்த இடத்துல ஞானமாக என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன் பிரதர். இல்லை, அங்கே பக்தி காட்டக்கூடாது, புத்தியை தான் காட்டணும். ஆமாம், அல்லேலூயா. ஸோ இதனால உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுங்க, எல்லாருக்குமே லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறாங்க. நீ ஏன் சக்ஸஸ் ஆகாத காரணம் என்ன தெரியுமா? அவங்க யூஸ் பண்ணாங்க, நீ அதை மிஸ்யூஸ் பண்ண. ஒருத்தர் ஸ்கூலில் உக்காந்துங்கிற யூஸ் பண்ண தொட்டா இன்றைக்கி நல்ல கம்பெனியில் எஜமானாகிறான். நீ இன்னும் கம்பெனியாக இன்டர்வியூவில் என்ன பண்ணிக்கிற? இது கெடுக்கிறதுக்காக கூட இல்லை, உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார்.
எவ்வளோ பேர் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு பிகாம் சர்டிஃபிகேட் இன்றைக்கி இருந்துச்சுன்னா என் லைஃபே சேஞ்ச் ஆகிட்டுக்கோன்ட்டு. ஒரு செகண்ட் பியூசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் அம்மா அப்பா அவங்க பிள்ளைங்களை என்ன சொல்கிறாங்க, நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா படித்து நல்ல ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அது ஒரு சொத்து உனக்கு. அந்த சொத்து வந்து எங்கன்னா நீ எடுத்துன்னு போகலாம். அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எங்கே எடுத்துன்னு போனாலும் உனக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் அநேக பேர் படிக்காத தட்டு சில அப்பா அம்மாங்க சொல்கிறது என்ன தெரியுமா, நான் படிக்கல அதனால என் பிள்ளை என்ன பண்ண வைக்கிறேன் நான். பிள்ளைங்க ரொம்ப ஞானமாக பேசணும். நீ பேசாமல் நீ நல்லா படிக்காமல் வாழ்ந்த இல்லாமா நானும் என்ன பண்ண முடியும். சரி வாழ், உனக்கு ஆடு வச்சாரு, உனக்கு பண்ணியே வைக்கிறார், அவ்வளோதான் வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்குமே கர்த்தர் நல்ல திட்டத்தை தான் வச்சார். ஆதாம் ஏவாள் நல்ல திட்டத்தை வச்சு தானே கூப்பிட்டார். ஆனால் கெடுத்துந்து யாரு? அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. உங்க நல்ல புருஷ கொடுத்துக்குவார். கெடுத்துந்து யார் தெரியுமாமா? நிம்புலே. இப்போ பாரு, ஆமேன் வராது. ஆமே, நிம்பள் வாய் கரெக்டாக இருந்தா குடும்பம் கரெக்டாக்கும். நிம்பள் வாய் சரியில்லைன்னா ஒருத்தர் உங்கள்கிட்ட வரமாட்டார்கள். இதுதான் சத்தியம். சத்தியம். பிரதர், நீங்க கூட உன் நல்ல மனைவி கொடுத்துக்குவார். அந்த மனைவி நல்லா என்ன பண்ணிக்கோ, யூஸ் பண்ணிக்கோ, மிஸ்யூஸ் பண்ணாத, கிடைக்காது திருப்பி. உன் நல்ல கம்பெனியை கொடுத்துக்குவார், யூஸ் பண்ணிக்கோ, என்ன பண்ணாத, மிஸ்யூஸ் பண்ணாத. பார்த்து நல்ல மைக் கொடுத்துக்கிறாரு, நல்லா யூஸ் பண்ணுங்க. சக்தி, மிஸ்யூஸ் பண்ணாதப்பா. 7,000 ரூபாய் அது. நம்ம வாழ்க்கை கூட அப்படித்தான், டபா டுபான்னு உழுந்து ஒர்க் ஆகாத ஆகிடுவோம். ஸோ என்ன பண்ணுங்க, கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் அதே படிப்பு தானே கடவுள் கொடுத்துக்கிறாரு. உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ பேர் படித்தாங்க, எவ்வளோ பேர் படித்தாங்க, ஆனால் அவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆன. நீ ஏன் பூஜ்ஜியம் வாங்கி வந்த? நீ எங்கே தூங்க வேண்டுமோ அங்கே தூங்கலை, எங்கே தூங்கக்கூடாதோ நீ அங்கே தூங்கினபடியால் அதோடைய ரிசல்ட்டு 0. எனக்கு என்னன்னா எல்லா இடத்துல தூங்கினாங்க, சர்ச்சில் வந்து கூட தூங்குறாங்க. அது ரொம்ப பெரிய பூஜ்யமாக மாறிடும். ஸோ உஷார். ஆமென், அல்லேலூயா. கடவுள் என்றைக்குமே நீ பெஸ்ட்டு, நீ வேர்ஸ்ட்டு, நீ உன்னை யூஸ்லெஸ்ஸுன்னு எல்லாம் ஆண்டவர் எப்போவுமே யாருமே என்ன பண்ணதில்லை. அந்த மாதிரி பார்த்தா யூஸ்லெஸ்ஸான ஒரு ஒர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா நான் தான் சொல்ல முடியும். உங்களை காட்டிலும் ஐ வாஸ் ஸோ ஒர்ஸ்ட் கேரக்டர் பர்சன். ஹவ் டிட் காட் யூஸ் மீ? ஒரு வாட்டி கீழே விழுந்த அந்த வில்லிலேருந்து ஞானத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நீ விழுறது தப்புன்னு சொல்லல, விழுந்த பேருக்கு ஞானத்தை கற்றுக்கிறியான்னு தான் நான் கேட்குறேன். உன்னை புத்தியை கற்றுக்குனியா? அப்போ நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த ஞானத்தை தப்பு என்ன பண்ண மாட்டேன், திரும்பி செய்ய மாட்டேன். நீ இப்போ கீழே விழுறது கூட ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் கர்த்தரும் விழ வைக்கிறார். உன் குடும்பம் பிரியறதுக்கு கூட, ஒரு சண்டை ஆகிறதுக்கு கூட நல்லதுக்காகத்தான். அதில் என்ன பேசணுமோ எப்படி பேசணுமோ ஆண்டவர் உனக்கு என்ன கண்டு கொடுக்குறாரு. அந்த ஞானத்தை வச்சு பல குடும்பத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். ஆமென், அல்லேலூயா. ஸோ யூ ஷுட் நெவர் பிளேம் ஆன் காட். கடவுளை போல நீங்கள் என்ன பண்ண முடியும், கடவுளையா என்னை ரொம்ப சோதிக்கிறாரு. எங்கம்மா சோதிக்கிறாரு நீ சொல்லுமா? நீ ஏன் போய் தலை கொடுத்துட்டீங்கன்னா அவர் எப்படி சோதிக்கிறாரு? பைபிள் சொல்லுது, அவர் கெட்ட விஷயத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டாரா, சோதிக்கப்பட்ட. நீங்கள் அழுவுற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாராமா? சிலுவையில் அவர் அடிபட்டு இருந்தார், ஜனங்க அழுதாங்களா? யாராலும் இல்லை, அவர் தான் வேதனைப்பட்டார், அவர் தான் காயப்பட்டார், அவர் தான் நம்மளுக்காக அடிக்கப்பட்டார். இப்போ அந்த மாதிரி கடவுள் நமக்குள்ள இருக்கிறாருன்னு தெரிஞ்சா நீங்க ஏன் அழுவுறீங்க தெரியுமா? நீ ஏன் வேதனைப்படுற தெரியுமா? நீ அவர் ஸ்டெப்ஸ் கேட்கல, நீயா ஒரு ஸ்டெப்பை ஃபைன் பண்ணிக்கின, நீயாவே சுயமா என்ன பண்ணிக்கின, இது நல்லா ஆகிடும், இது சரியாயிடும், இப்படி பண்ணிட்டா நல்லா. நோ நோ நோ, ஆல்வேஸ் ஆஸ்க் காட். அவர் ஒரு ஸ்டெப்பை வச்சார்னா பல அர்த்தம் அதில் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸும் எல்லாரும் மனுஷனும் லைஃப் சக்ஸஸ் ஆகாது, புரியுதுங்களா? சில பிஸ்னஸில் உயிர் போகுது. எங்கள் மம்மி சொல்லிக்கிறாங்க, ரியல் எஸ்டேட்டில் ஒருத்தர் பண்ணாராம், போய் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டு வந்தாராம். வந்த பிறகு வரும் போதே, அந்த காசு எடுத்துன்னு வரும் போதே மர்டர் பண்ணி சாவாச்சிட்டாங்களா. சம்டைம்ஸ் மணி கேன் கில் யூ மேன். மணி கேன் கில் யூ. யுவர் ஜாப் கேன் ஆல்சோ கில் யூ. அதுக்காக தான் உனக்கு கடவுள் நல்ல வேலை கூட இன்னும் கொடுக்கல. நல்ல கேரக்டரை கொடுத்த பேர் தான் நல்ல வேலையை கர்த்தர் கொடுக்க ஆசைப்படுறார். ஆமென், அல்லேலூயா.
இன்னும் நல்லா ஊழியம் பண்ணனா கூட நல்ல கேரக்டர் வந்த பேர் தான் நல்ல ஊழியம் பண்ணுவோம். அது சாட்டர்டே நம்ம எடுத்தோம் நேற்று ஸ்டடீஸில். எனக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். God has already designed your life, man. You are unique. நீ ரொம்ப ப்ரெஷியஸு. என்றைக்குமே உன் மைண்டில் என்றைக்குமே பேசி வச்சுக்கோ, நான் இன்னைக்கு இல்லைனா கூட ஒரு நாள் கர்த்தர் என்னை ஜெயிக்க வைக்க வரேன்னு. எவன் இந்த மைண்டை மாஸ்டர் பண்ணுறானோ அவன் தான் ஜெயிக்குவான். எந்த பொண்ணு இந்த மைண்டை மாஸ்டர் பண்ணுறியோமா, ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டாங்க, நான் ஃபெயில் ஆகிட்டேன், பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு பாஸ் ஆகலாம். கீப் யோர் மைண்ட் செட் லைக் தட். என் குடும்பத்தை யாரோ படிக்கல, உன் மூலியமா ஏபிஜே அப்துல் கலாம் சொல்ல மாதிரி இல்லை பண்ண முடியுமா? முடியாதா? அவர் ஒரு ஏழைப்பட்ட குடும்பம் தான், பணக்கார குடும்பமா? அவரும் அதே படிப்பு தான் படித்தார். உன் கூட இந்த ஃப்ரெண்டு கூட அதே பொண்ணு தான் படிச்சிச்சு. அந்த டைமில் அது ஞானமாக இருந்துச்சு, நீ புத்தி இல்லாத வேலை பண்ண, அதனால தான் இந்த வேலை உனக்கு. கெட்ட பேச்சுங்கெல்லாம் இங்கிலீஷில் தெரியுதான், ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தெரியலையா? மெனி பீப்புள் நோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். அது என்ன லாங்குவேஜ்னா பேட் லாங்குவேஜ், கெட்ட பேச்சுங்க தான் தெரியும். ஆனால் நல்ல இங்கிலீஷ் வார்த்தைகள் என்ன ஆகுது அவங்களுக்கு? ஏன்னா அவங்க நோக்கம் எது மேலே இருக்குது தெரியுமா? கெட்ட வார்த்தைகள் மேலே தான் அவங்க நோக்கம் இருக்குது. நீங்கள் கூட ஹிந்தியில் எதுனா வார்த்தை சொல்ல தெரியாது, மாலூம் நை, கெட்ட வார்த்தை பேசு, கப கப கபான்னு வர ஹிந்திலேயே. ஏன்னா நீ அதுக்கு தான் என்ன பண்ணிக்கிற, ரொம்ப கான்சென்ட்ரேஷனு கொடுத்துக்கிற, அதை தான் ரொம்ப கேட்டுக்கிற. ஆமாம், நல்லேலூயா. ஸோ நீ எதை ரொம்ப பார்க்குறியோ, எதுக்கு நீ ரொம்ப டைம் இன்வெஸ்ட் பண்ணுறியோ, நீ அதுவாகவே மாற போகிற. கடவுளுக்கு நீ டைம் கொடுத்து கடவுள்கிட்ட நீ கேட்டினா, கடவுளை போலவே கர்த்தரை மாற்ற ஆசைப்படுறேன். ஆமாம், நல்லேலூயா. லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் பிரதா. லைஃப் வந்து ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது. என்னத்துக்கு சும்மா நாளைக்கு நீ யோசனைங்கிறீங்க? நாளைக்கு 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 என்ன நடக்கும்? நாளைக்கு ஒன்றும் நடக்காது. தூங்கி ஏச்சா பகல் நடக்கும், மத்தியானம் வரும், ராத்திரி வரும், திருப்பி தூங்கணும். இதெல்லாம் யோசிச்சு இன்னைக்கோட டேவை என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு தான் நான் சொல்வேன், குடும்பத்தோடு நல்லா ಎಂಜಾಯ್ பண்ணுங்க. ಹೋಗ್ರಿ, ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಂತ ಕೇಳ್ರಿ, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ. ಕೂರ್ಗಿಗೆ ಹೋಗ್ರಿ, ತುಂಬ ಲೋ ಕಿಲೋಮೀಟರ್, 350 kilometers. லவர்ஸ் போயிட போகிறேன், கல்யாணம் ஆகிட்டு போ. அதில் ரொம்ப மல்டி டேலண்ட்டுங்க. ஃபேமிலியாக இருக்கிறீங்க, நீங்கள் போங்க, உங்கள் அம்மா அப்பாவை கூட்டுன்னு போப்பா. டப்பா முன்னாடி அழுவாதம்மா, ஏதிரிப்பா. ஏதிரிக்கும் போது எங்கேயோ கூட்டுன்னு போகல, நீ டப்பாவில் படுத்துருக்கும் போது எங்கேயா எடுத்துன்னு போவேன். இப்போயே கூட்டுன்னு போ. இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ட்வைஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே போகணும். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாப் கொடு. வேலைக்கு, பிஸ்னஸ்க்கு, என்னத்துக்கும் மிஷின் ஓடி நின்றுச்சு, அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஸ்டாப். சில பேர் இன்னைக்கு நல்லா நாள் கொடுத்துக்குவார் ஆண்டவர். எந்த கதையை பேசின்கோங்க, 2018 கதையை பேசின்கோங்க. இன்னைக்கு 2025 எஃப்சி இன்சூரன்ஸ் லேப்ஸ் ஆகிட்டுக்குது. இவங்க ரீசார்ஜ் பண்ணிங்கிறாங்க. அதுக்கு இப்போ போன 2018 ஞாபகம் தான், நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது உங்கள் அம்மா என்ன மாதிரி பேசினாங்க என்ன, ஏய் மா உங்களெல்லாம் என்ன பண்ணுறது நான் வச்சுன்னே தெரில. பாவம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வராரு. தேஞ்ச டிராஃபிக் ஆடுற என்ன பண்ணாத, அவரை நம்பின்னு உன்னை நம்பின்னு கூட சில காரியத்தை சொல்லிக்குவார். அத்தை கூட என்ன பண்ணாதம்மா, திருப்பி ரிலீஸ் பண்ணாத. உன்னை லவ் பண்ணுற தொட்ட அவர் சொல்லிக்கிறார். ஆனால் சொல்லாதப்பா, வேண்டா, ஏன் சும்மா ஏனம்மா வாழ. நீங்கள் கூட சரி எதனா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா, அதையே திரும்பி என்ன பண்ணாதீங்க. இந்த கிரிக்கெட்லாம் ஆகுது பாருங்க, அவுட்டா ஃபைனல் டிசிஷன் வருது பார்த்துக்கிறீங்களா? தேர்ட் அம்பையர் டிசிஷன் வாங்க. 2018 காய்க்கோ மேட்ச்சு, இவங்க எப்போ டிசிஷன் சொல்லிக்குவாங்க, 25ல் டிசிஷன் எடுத்துருக்கோம். இன்னைக்கோட டே என்ன இருக்குது உனக்கு, வேஸ்ட் ஆயிருக்கு. சில அம்மாங்க ரொம்ப பியூட்டிஃபுல், அப்பா அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல், பொட்டை புள்ள பிறந்துட்டுக்குதுப்பா. அதுக்கு என்ன சேர்த்து வைக்கணும், ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் போங்க. அப்போ கரெக்டாக எத்தனை போய் சேர்த்துறவங்கள. ஏய் இன்னைக்கு வாலியா, உன் பிள்ளைக்காக கூட ரொம்ப வாழாத பிரதர். ஐ வில் டெல் யூ ஒன் திங், தே டோன்ட் பிலாங் டு யூ அக்கார்டிங் டு பைபிள். அது வந்து ஒரு ப்ராஜெக்ட், புது ப்ராஜெக்ட் வந்துக்குது உனக்கு. ரெடியாயிரு. என்னத்துக்கு, யார் கையை பிடிச்சி நீ என்ன பண்ண போகிற, கொடுத்து வாழுக, என்ன சொல்லுவாங்க, வளமுடன். பார்த்துக்கிறீங்களா, அந்த 3ஆவது நாள் தவளால் எத்தனை போய் பொண்ணுங்க கல்யாணம் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு அப்படி அழுதுன்னு போய் 6 வருஷம் லவ் பண்ணிச்சு, அப்போல்லாம் அழுவு வரலையா, இப்போவா
ஏய் என்னடா நீங்களா என்ன கேட்குறேன். சரி விடுங்க. ஆனால் இந்த டாபிக் வரலன்னா எனக்கும் ஒரு மாதிரியாவது. பையங்கள் கூட சொல்றியா, என்ன நீ பண்ற, என்னத்த கஷ்டப்படுறப்பா. ஒன்று நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக, உன் பொண்டாட்டி புள்ள உங்க அம்மா அப்பா சந்தோஷமா எங்கங்கிற பேய வச்ச மாதிரி வாழ்ந்துங்கிற. எப்போ வந்தாலும் உன் கூட கடவுளே இல்லை, அப்படித்தான் அந்த மாதிரி இருக்கிற. நான் என்ன சொல்றேன், கடவுள்கிட்ட போனா அந்த மாதிரி வாழ்க்கையை வாழுன்றேன். ரொம்ப வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணாது பிரதர், டென்ஷன் ரொம்ப எடுத்துக்காத, ஜல்தி எடுத்துக்கு வரும். நல்லா கண்ணாடி கொடுப்பாக்க ஐட்டம் வெத்தலாம். பிரதாப் கேட்க கண்ணாடி ஏற்ற கேதுடா இப்போ போடுறாங்க. சந்தோஷமாயிரியா, உனக்கு நல்லா டிசைன் பண்ணி வச்சுக்கிறார் ஆண்டவர். ஆமாம், நல்லேலூயா, தேங்க்யூ மக. கற்பா இருந்தாலும் நெருப்பாகணும் நம்மளாம். யாருடைய செலக்ஷன் எனக்கு தேவையே இல்லை. ஐ லுக் குட் பிகாஸ் காட் கிரியேட்டட் மீ மேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளீஸ் பீப்புள் பிரதர்ஸ். இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு வாங்க, நாளைக்கு நல்லா இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அவங்களாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. போன வாட்டி எதுனா பிரச்சனை நினச்சா குடும்பத்தில் விட்டுருங்க. அது விட்டு போன காரியம். ஏதோ ஒரு வியாதி இருந்துச்சு, அது கேன்சர் மாதிரி இருந்துக்கு ஆகிறதுக்குள்ளே கடவுள் என்ன பண்ணிட்டார், அந்த டியூமரை எடுத்துட்டாரு. ஃப்ரீயாயிரு. பி வைஸ் சிஸ்டர். அதுக்கு தான் கடவுள் எப்பவுமே பொம்பளைங்களை சொல்லுவாங்க, ஞானம் உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவோ கையிலையோ சுத்திலையோ இடிக்க மாட்டாள். தன் வாயினாலே சுத்திக்கிற பவர் வாய்க்கு இருக்குது. ஸோ டோன்ட் டாக் அபவுட் யுவர் பாஸ்ட், டோன்ட் டாக் அபவுட் யுவர் மிஸ்டேக்ஸ், டோன்ட் டாக் அபவுட் யுவர் ஃபெயிலியர்ஸ். யுவர் ஃபெயிலியர்ஸ் ஆர் டெவலப்பிங் யுவர் கேரக்டர் மேன். உன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் உன்னை கேரக்டர் நல்லா உருவாக்கின்கிறார் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. God has designed you unique brother. உன்னை போல யாருமே இல்லை. பார்த்துக்கிறியா, எங்கேயா பார்த்துக்கிறீங்களா? உங்களை போல யாருமே இல்லை. யூஆர் ஆல்வேஸ் யூனிக். ஏன்னா எல்லாருமே அவர் ஆசைப்பட்டு படைச்சார். சத்யா பிரதர் பிடிக்கணும், தாடி என்ன மாதிரி பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல மதிக்கணும், மியூசிக்கணும். யூஆர் யூனிக். ஆனால் நீங்கள் நான் ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படியே தாக்குவேன். ஏன்னா யாரும் சொல்கிறதும் வேண்டாம், நீ என்ன பண்ணுற சொல்லியே நீ என்ன உதவாக்கார். சில பேர் சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது பிரதர் எவ்வளோ கஷ்டம். யாருக்கு இல்லைம்மா கஷ்டம், யாருக்கு இல்லைம்மா கஷ்டம். மாடு கூட கஷ்டக்குது, ஆடு கூட கஷ்டக்குது. அதை பேலன்ஸ் பண்ணுறவ தான் மனுஷயா. மிருகங்களுக்கு 5 ஜீவன் ஏன் கொடுத்தாருன்னா அதுங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் மனுஷங்களுக்கு ஏன் 6 அறிவு கர்த்தர் கொடுத்தா தெரியுமா? நீ பேலன்ஸ் பண்ண முடியும். நாயை புள்ளை பெற்றுக்கும், ஆனால் அந்த குடும்பத்தை வளர்க்க என்ன ஆகுது? ஒன்றும் இல்லை, அந்த நாய் சாப்பாடில் குழந்தைய அதோட புள்ளைய அந்த சாப்பிட்ட தட்டில் குழந்தை தலை விட்டுச்சுனாலே என்ன பண்ணுச்சுமா? டைசரை என்ன பண்ணா? இன்னொருத்த சிம்பா. அவங்க வீட்டில் சிம்பான்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க வீட்டில் ஒரு குட்டி இருந்துச்சு. அது பிளேட்டில் சாப்பாடு சாப்பிட்டுக்கும் போது இந்த குட்டி சாப்பிட்டுச்சு. ஒரே கடித்தான் சேர்த்துச்சு. இப்போ உங்கள் பிள்ளை நீங்கள் பிளேட்டில் சாப்பிட்டுங்கிறீங்க, ராணிமா வருது டேடின்னு சொல்லிட்டு இப்படி கை போடுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டேடிக்கு கொஞ்சம் ஊட்டுமான்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டிங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். நாய் இன்னைக்கு மனுஷன் நாய் ஆயிட்டான், நாய் மனுஷன் ஆயிட்டான். எனக்கு அதை தான் புள்ள படிக்கலன்ட்டு சாவச்சிட்டுக்கிறாரு, ஃபெயில் ஆகிட்டுக்குதுன்னு சாவச்சிட்டுக்கிறார் பிரதர். எங்கள் அம்மா பாரு எவ்வளோ நல்லா பார்க்காது. 6ஆவதுல ஃபெயில், 7ஆவது ஃபெயில், செகண்ட் பேஜ் ஃபெயில், 10th ஃபெயில், வாழ்க்கையில் ஃபெயில், எல்லாம் ஃபெயில். பாரு பிடிக்கிற பார்த்தியா இல்லையா? Because I'm unique always, I don't want to please anyone. ஆமென், அல்லேலூயா. இந்த பூ எனக்கு அவ்வளோ பிடிக்காது, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பூனா ரொம்ப இஷ்டம். ஸோ ஐ லிவ். அதுக்கு அவங்கள பார்த்து சொல்ல ஆசை. உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு சூட் ஆகும், உனக்குன்னு ஒரு துணி சூட் ஆகும், உனக்குன்னு ஒரு வீடு சூட் ஆகும், உனக்குன்னு ஒரு பொண்ணு சூட் ஆகும், உனக்குன்னு ஒரு பையன் சூட் ஆகும். ஆல்ரெடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அதெல்லாம் டிசைன் பண்ணி வச்சுட்டார். மாங்காய் சீசனில் மாங்காய் என்ன ஆகும்? வந்தே வரும். நீ சீசன் தகுந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ணு, கரெக்டாக கர்த்தர் வர வைக்கவா. ஆமென், அல்லேலூயா. நீ என்ன ஆகணும்ட்டு ஆல்ரெடி ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சுட்டாரு.
அந்த பிளானை கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் உங்கள் ஜெபத்தை விட்டு போய்க்கிறாரு. அந்த இடத்துக்கு போகிறதுக்காகத்தான் இன்னொருத்தர் விட்டுட்டு போனார். யார? ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ள வந்தா என்ன பண்ணுவாரா? சகல எதுக்குள்ள நடத்துவாரு? வெரி குட், பியூட்டிஃபுல். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சத்தியன்றதெல்லாம் பொய் மாதிரி இருந்துச்சு, சரி பொய்யா தெரிஞ்சிச்சு, அதெல்லாம் பொய்யா இருந்துச்சு, சத்தியம் நினச்சின்னு இருந்தோம். ஆனால் இப்போ உண்மையான சத்தியத்துக்குள்ளே கர்த்தர் நடத்துவார். ஏன் தெரியுமா? கரெக்டான இடத்துக்குள்ள ரீச் பண்ணுறதுக்காகத்தான். ஸோ இன்றைக்கி உங்கள் ஃபேமிலி பிரியுறதுனா காரணம் யாரும் இல்லை. உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் தான் சிஸ்டர். சும்மா உட்காந்து யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தை வாய் விடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் புருஷன் உங்கள்கிட்ட என்ன பண்ணிக்க மாட்டார். சில பேர் ரொம்ப பேர் போயிட்டு பிறகு என்ன பண்ணுவாங்க, யோசிக்குவாங்க, ஐயோ பல்லி மாதிரி கத்துவாங்க. ஏன் அப்பயே அப்படி ஆயிடணும்? அப்போ என்ன ஆகாது, ஒன்றும் ஆகாது. சப்ப மேட்ரு அது. அத்தையே பேசி 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 அந்த பொம்பளை இப்படி பண்ணிச்சு, அந்த பொம்பளை ஓடிச்சு, அந்த பையன் இப்படி பண்ணிட்டான், கொலகாரன் குடி. உன் வேலை என்ன? அதா உங்கள் வேலை அதா? யார் யார் கூட ஓடனா உனக்கு என்ன? உன்னுடைய வேலை கர்த்தரை பார்க்கறது. உன்னை எப்படி டிசைன் பண்ணிக்கிறாரா ஆண்டவர், அப்படி தான் டிசைன் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிளாக் ஷர்ட் இஷ்டம், ஐ வேர் பிளாக் அ லாட். ஐ லைக் ஒயிட், ஐ புட் ஒயிட். இப்போ நவீனுக்கு சக்திக்கு க்ரீன் இஷ்டம், க்ரீன் ஆகிறாரு. பிரேம்க்கு ப்ளூ ஆகுது. சாமுக்கு கேரளா ஷர்ட் நல்லா இருக்குது. ஒரு துணி உங்களுக்கு சூட் ஆகாது, ஒருத்தருக்கு சூட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவங்களெல்லாம் கேட்க முடியாது. போடுறாங்க, விடுங்க. உனக்கு எடிக்கலன்னு வயிற்றுச்சில்லுன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, அவ்வளோதான். என் தாடியிலேன்னு கொஞ்சம் ஃபீலிங் தான் பிரதர். லைட்டாக மெயின்டைன் பண்ணுறேன், அப்படியே அப்படியே வருது. நேற்று கூட ராங்காக பண்ணிட்டேன், இப்படி போயிடுச்சு. அதான் என்ன பண்ண சம்டைம் தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஸ்டெப்பு தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது செய்ய. இன்னொரு பையன் வந்து ஹாஸ்டலில் வேலை செஞ்சிருந்தான். அந்த பையன் ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரியில் என் கூட வந்திருந்தான். நான் ஒரு இதுலேருந்து ரெஸ்கியூ பண்ணியிருந்தேன். அவன் எனக்கு சொல்லுவான், நான் ஹாஸ்டலில் என்ன பண்ணியிருந்தேன் தெரியுமா, எல்லாருக்கும் நான் தான் ஷேவிங் கட்டிங் பண்ணியிருந்தேன். நான் இல்லையா? ஆமாவா, இவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா இங்கே, சும்மா இவங்களுக்கெல்லாம் 50 ரூபா 100 ரூபா கொடுக்குறதோட நீயே பண்ணிவிடுப்பான்னு நான் போய் பிளேடு வாங்கி வந்து கொடுத்தேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு யார் சொல்லுங்கள்? நான் தான். ஷேவிங் பண்ணுறேன்னு இப்படி வச்சாம்பா, இப்படியே டீல் தான், அவ்வளோதான். ஏன்னா சர்க்குன்னு நோவு வந்துச்சு. பார்த்தா சதியை அப்படியே தோசையை போட்டுற மாதிரி போயிடுச்சு, லைன் ஆகிட்டுக்குது. பிளாக் ஆக்கிறதுக்கு பிங்காக தெரிஞ்சிச்சு. ஸ்டெப் தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டெப் எடுக்கக்கூடாது, பிளட்டு வரும். ஆமாம். நல்லேலூயா. வண்டி ஓட்ட தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது, எதுனாகட்டும், அது கல்யாணம் கூட ஆகட்டும். கல்யாணத்தில் நீ போறியா, கல்யாணம் பற்றி தெரிஞ்சுக்கோ. கல்யாணம்னா என்ன, வீடுனா என்ன, கொழும்புனா என்ன, காஃபினா என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்கோ. வெறும் இதுக்கு தெரிஞ்சுக்கின்னு போவாத, டேமேஜ் ஆகிடும் பாடி. பையனுக்கும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ. அப்புறமா என்ன பண்ண, வண்டியை வாங்க, லைஃப் நல்லாயிருக்கும். தெரியாமல் வண்டியை வாங்கினீங்கன்னா தான் கிளாஷ் ஆயிரும். ஏமே நல்லேலூயா. ஸோ ஆண்டவன் நம்ம மேலே என்ன வச்சுருக்கிறாரு, நல்ல பிளான் வச்சுக்கிறார். பிளான் வச்ச தொத்தா இவ்வளோ வருஷம் நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு, காப்பாற்றி. நம்ம பண்ணுற மிஸ்டேக்கில் கூட நம்மளை எப்படியாவது காப்பாற்றி, அவர் வர்றாரோ இல்லையோ யாராவது ஒருத்தர் அனுப்பி கூட நம்மளை என்ன பண்ணுறாரு. எவ்வளோ பேர் அந்த மாதிரி கர்த்தர் காப்பாற்றிக்கிறாரு. அப்போனா உன் மேலே நல்ல திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எவ்வளோ பேர் உண்மையாக சொல்ல முடியும், இந்த கடவுள் மாற்றம் என்கிட்ட வராமல் இருந்தால் நான் எங்கேயோ இருக்கிறேனோ செத்து போயிட்டுக்கிறேனோ? எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? வெரி குட். அப்போனா அன்றைக்கி கூப்பிட்டார்னா இன்னைக்கு நடத்துவார். இன்னைக்கு நடத்தினார்னா நாளைக்கு என்ன பண்ணுவார். சும்மா நாளைக்கு குறிச்செல்லாம் என்ன பண்ணாதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. ரொம்ப யோசித்தா பிரச்சனை ஜாஸ்தியாகிடுது, ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியாகிடுது. அது எப்படின்னா, புண்ணு ஆறாது. திருப்பி அந்த புண்ணை நீங்கள் என்ன பண்ணினே இருக்கிறீங்க, நோண்டினே இருக்கிறீங்க. அந்த ஸ்மெல்லு போகவே போகாது. உங்கள் வீட்டில் கூட ஏதாவது ஒரு தவறான காரியம் நடந்துச்சா, ஃபார் எக்ஸாம்பிள் சூசைட் ஆகிடுச்சா, இல்லை ஃபேமிலியில் ஏதோ ஒரு மறைச்சிட்டாங்களா யாரோ, இல்லை ஏதோ ஒரு ஃபேமிலி செப்பரேஷன் ஆகிடுச்சா,
இல்லை ஏதோ ஒரு அபார்ஷன் ஆயிடுச்சா, இல்லை ஏதோ ஒரு டிவோர்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அத்தையை என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், அன்பாக கேட்குறேன், பேசாதீங்க. அது ஹீல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ், அம்மாங்களை சொல்கிறேன் ரொம்ப முக்கியமாக, உங்கள் அப்பா பிள்ளைங்க தப்பு பண்ணிச்சுன்னா அதை பற்றி என்ன பண்ணாதம்மா. பைபிள் சொல்லுது, உன் பிள்ளைகளை என்ன மூட்டாதீங்க நினைக்கிறாரு. அவங்க பண்ணாங்க தப்பு, சின்ன பிள்ளை பண்ணிடுச்சா, நீ அப்பா அம்மா ஒரு வாட்டி சொல்லு, அப்பப்போ அதை என்ன பண்ணாத. அவங்க திருந்தி வரவங்கள கூட நீ என்ன பண்ணிடுற, என்ன பண்ணுறீங்க நீங்களா, அதெல்லாம் வேண்டாம். யாரும் சொல்ல முடியும், உங்களுக்கு என்ன ஸ்ட்ராங்காக கூட நாளைக்கு ஊழியம் பண்ணலாம். ஆமாம், நல்லேலூயா. ஏன்னா கடவுளுடைய பிளான் போட்டு தான் அந்த புள்ளையை என்ன பண்ணிக்கிற கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். எல்லாமே கற்றுட்டு சொல்லுங்க, அதுக்கும் புத்தி சொல்லுங்க, வேண்டான்னு இல்லை. ஆனால் திரும்பி திரும்பி என்ன பண்ணாதீங்க. தட் இஸ் நாட் யோர் ஜாப். ஆன பிரச்சனைக்கு என்ன பண்ணாதீங்க, மோளம் அடிக்காதீங்க, விட்டுருங்க. அதை விட்டிங்கன்னா நீங்கள் கூட நல்லா தூங்குவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உப்பு சாப்பிட்டுவேன், एक मार दो टुकड़ा छोड़मा. அவன் நல்லேலூயா. கவலையே படாதீங்க, நம்ம நல்லது பண்ணால் நம்ம நல்லது நந்தே நடக்கும். உங்கள் தலைமையில் கை வச்சு சொல்லுங்க, ஐ எம் யூனிக், ஐ எம் டிஃப்ரெண்ட், ஐ எம் பீன் அனாயிண்டட். அல்லேலூயா. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல் நீங்கள் நல்லா வாழுங்கன்ற, உங்கள் லைஃப் ஸ்டைல் நல்லா வாழுங்க. ஒன்றும் இல்லை, மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எல்லாம் ஆஃப். மோட்ரு ஆஃப் ஆச்சுன்னா எல்லாமே ஆஃப். பணம், காசு, சொத்து, வீடு, டப்பாவில் போய் உட்காந்து ரிக்ரெட் பண்ணக்கூடாது. சிக்மங்களூர் போல் நான் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணல. இப்போவே என்ன பண்ணுமா, நல்லா என்ஜாய் பண்ணுமா, நல்லா என்ஜாய் பண்ணப்பா. அதுக்குன்னு வண்டி ஒரே வீட்டில் தூக்கின்னு போயிட போகிறப்பா என்ஜாய்னு வாண்டாப்பா. அந்த என்ஜாய் நான் சொல்லப்பா. என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்னை கேட்டுக்கிறாங்க, என்னடா வாழ்க்கையை வாழ்கிற, சன்னியாசி வாழ்க்கை வாழ்கிற, பாடுறேன், நாங்களாம் என்ன ஜாலியாக இருக்கிறோம். நான் சொன்னே, பைத்தக்காரனே, நீ காசு குத்து அதை வாங்கி குச்சி பெருத்தா உனக்கு என்ன வருது, எனக்கு அப்படியே வருதடா. நீ குச்சை பெருக்குத்தான் தூக்கம் வருது, எங்களை எங்கடா விடு, நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன பிரதாப் எங்கடா விடு தூக்குறடா. இப்போ யார் ஸ்ட்ராங்கு, நீ காசு குத்து வாங்குறது எங்களுக்கு கடவுள் இலவசமாக கொடுத்துருக்கிறாரியா. அதுதான் பவர்ஃபுல் மேன். So only I am unique man. So only I am different. அவன் அல்லேலூயா. மூக்கு ஷார்ப்பாகுதுன்னு ஃபீல் படாத, நல்ல மூச்சு வருது, ஃபாஸ்ட்டாக போகுது, யார் யூனிக். முடி வரலன்னு என்ன பண்ணாத, மாதம் மாதம் 100 ரூபாய் மிச்சம் பண்ணுறாரு கடவுள். தாடி வரலன்னு என்ன பண்ணாத, பையங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன், நான் அழகா இல்லை, நான் வெள்ளையா இல்லை, கருப்பாக இருந்தால் கூட லட்சணமாக இருக்கிறேன். ஆமாம், நல்லேலூயா. நான் கொஞ்சம் மோட்டாவாகிட்டேன், வேண்டாம், திருப்பி போய் இருக்கணும் பாடியை, ரொம்ப கஷ்டம். நான் மெலிசாகிறேன், நைஸ். நான் ரொம்ப தடியாகிறேன், டபுள் கிரேஸ். சொல்லி தேத்துக்கு நீ என்ன பண்ணோம், போயின்னே இருக்கணும். நம்மளை தேத்துறவங்க யாரும் இல்லை, நம்மளை தான் பேசி என்ன பண்ணோம். அல்லேலூயா. வெள்ளை முடி வந்துடுச்சா, பரவாயில்ல விடு, யார் மாதிரி இரு. முடியே வரலையா, அவர் மாதிரி இருந்துட்டு போயினாரு. அவர் அல்லேலூயா. பிகாஸ் உன்னை கடவுள் படிக்கும் போது யாரா படிச்சார் தெரியுமா, அவருடைய சாயல்ல படிச்சாரியா. நீ நாத்துக்கு மற்றவங்களுக்காக ஒரு மாதிரி பாவக்காய் மாதிரி பொடலங்காய் மாதிரி எல்லாம் போகிறேன். No problem should stop your destination, brother. No failure should stop the God's blessing in your life. Amen. Hallelujah. எப்படி இருக்குதோ அப்படியே நல்லா ஆகலாம். 2 வீலர் இருக்குதா, 2 வீலரில் என்ஜாய் பண்ணுங்க. 4 வீலர் என்ஜாய் பண்ணுங்க. வாடிக்கை விட வாடிக்கையிலே என்ஜாய். வீடே இல்லையா, சூப்பர் காற்று வருது, அங்கேயும் என்ஜாய் பண்ணுங்க. It's all depend upon your mindset, brother. நீங்கள் ஹோட்டலுக்கு என்னைக்காவது போய் பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் இட்லி கேட்டால் அவன் என்ன சொல்கிறாங்க, இட்லி இல்லைன்னா என்ன சொன்னாங்க பிரதர், இட்லி இல்லை ஆனால் எனக்கு இது நிற்கிறாங்க. அவன் இட்லியை டவுன் பண்ணிட்டு எத்தை ஹைலைட் பண்ணுறா. நீங்கள் கூட அவ்வளோதான்,
எது இல்லையோ அதை விட்டுட்டு எது இருக்குதோ அதை ஹைலைட் பண்ணின்னு போயினே இரு. லைஃப் நல்லா ஓடும், ஸ்மூத்தாக போகும். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அம்மாங்க சொல்கிறேன், வயசு ஆயினேக்குது. பார்ட்ஸ் ஆஃப் த பாடியெல்லாம் பாருங்கள். இப்படி நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா? மலை 2 பேருக்கும் தெரியுதுங்களா? மவுண்டன் மேலே இப்படி ஏறுறோம். அப்புறமா என்ன ஆகுது? இந்த வயசு 1லேருந்து 30 40 இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு வயசு, ஏறுற வயசு. 40க்கு அப்புறமா எல்லாம் என்ன இருக்குது? பிளட் இட்ஸ் ஃபாஸ்ட்டாக போயிருந்து அப்படியே டக்கா டக்கான்னு வருது. அப்புறமா எல்லாம் என்ன இருக்குது? ஆட்டோமேட்டிக்காக. ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு, அவங்க மதர் இன்லா டாக்டர், அவங்க ஃபாதர் இன்லா டாக்டர், அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர், இந்த லேடி டாக்டர், அவங்க பசங்க படிக்கிறவங்க கூட டாக்டர், ஃபேமிலி என்னவா இருக்கிறாங்க, இவங்களாம் டாக்டர் ஆகுறாங்க. அப்போ போயிட்டு ஒரு பிரதருக்கு செக் பண்ண போகும்போது அந்த டாக்டர் சொன்னாங்களா, இவர் சொன்னாரா, இந்த வியாதி கம்மியாகிறதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வியாதின்றது எப்படி தெரியுமா? ஒருத்தருக்கு அவங்களாம் வாங்கிக்குவாங்க, ஒருத்தருக்கு ஆல்ரெடி அதில் என்ன ஆகிட்டுக்கும், வந்துட்டுருக்கோம். நான் டாக்டர் ஆகிற எனக்கே கேன்சருன்னாங்க. பிரஸ்ட் கேன்சர் அந்த டாக்டருக்கு, லேடி டாக்டர், ஈவன் தோ அவர் ஹோல் ஃபேமிலி இஸ் டாக்டர். ஸோ ஷீ இஸ் டெல்லிங், மலை மேலே ஏறினா எல்லாரும் என்ன ஆவாங்க? உங்கள் லைஃப் கூட அவ்வளோதான். எவ்ரி டே இஸ் நாட் சண்டே, சம்டைம் மண்டே யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டிக்குன்னு உங்களுக்கு. பிரச்சனை வருது முக்கியம் இல்லை, பிரச்சனை நின்று நடக்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. ஆமென், அல்லேலூயா. கோழி ஆயிடாதீங்க. கோழியா கர்த்தர் உன்னை எங்கேயும் என்ன பண்ணல, படைக்கல. கன்னு மாதிரி வாழணும். பிரச்சனைக்குள்ளே எப்படி தெரியுமா வாழணும்? பார்க்கலான்னு பாடணும். பொட்ட பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், நீங்களாம் பவர்ஃபுல் தெரியுமா? நீங்களாம் நினச்சிங்கன்னா ஷேக் பண்ணலாம் இந்தியாவை. உங்கள்கிட்ட அந்த கிரேஸ் கடவுள் கொடுத்துக்கிறாரு, அதை யூஸ் பண்ணுங்க, மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க. கொடுத்த ஸ்ட்ரென்த் பாருங்கள். 10 பிள்ளைய கூட நீ என்ன பண்ணுறமா, அழகாக பெத்துடுற, அழகாக அதை என்ன பண்ணிடுற, வளர்த்துடுற. நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு காட்டுறோம். ஆகுதா பிரதர்? ஆகுதா? சொல்லுங்க. எங்கள் ஒய்ஃப்கிட்ட பார்க்கலான்னு ஊருக்கு போனேன். என் குழந்தைய ரொம்ப நல்லா ஆயிடுச்சு பார்த்தாரு. அது கற்றுக்கு 10 நாள் டிக்கெட் இருந்துச்சு, 6 நாளில் புக் பண்ணிட்டு வெட்டாப்பா அப்படின்னு வந்துட்டு ஆகல. ஸோ ஹூ ஸ்ட்ராங் இன் திஸ்? நாட் பாய்ஸ், கேர்ள்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் மேன், வெரி வெரி ஸ்ட்ராங். ஒருத்த பையனுங்க சொல்கிறான், நான் ஒரு பொண்ணை போயிட்டு கெடுத்துட்டு வந்துட்டேன், நான் ஆம்பளை அப்படின்றான். ஒரு பொம்பளை 10 பேர்கிட்ட தூங்குது, அப்போ அது ஸ்ட்ராங்கா? ஒருத்தங்கிட்ட தூங்கின இவன் ஸ்ட்ராங்கா? கேர்ள்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். ஆனால் அவங்க அந்த பாவத்துக்கு யூஸ் பண்ணாங்க, நீங்கள் பரிசுத்தத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நினச்சிக்கிறீங்க நான் ரொம்ப வீக். நீங்கள் வீக்கெல்லாம் இல்லை. உங்களை மாதிரி ஒரு ஞானி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஐ வாண்ட் டு டெல் யூ சிஸ்டர்ஸ், யூஸ் இட் இன் a right way. You will reach your destination very soon. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சா, ஃபெயிலியரை பற்றி பேசாத. அந்த ஃபெயிலியர் எப்படி சக்ஸஸாக மாற்றுறதுன்னு ஒரு வழியை தேடு. அந்த வழி தான் கர்த்தர். அல்லேலூயா. எதை நீ இழந்தியோ மறுபடியும் திரும்பி 1000 மடங்காய் தருகிறவர் தான் என் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. வாய்ப்பு இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோ, டோன்ட் மிஸ் யூஸ். சப்ளிமெண்ட்ரி வச்சிருக்கிறாங்களா? எக்ஸாமில் எழுதி என்ன பண்ணு, ஜல்தி பாஸ் ஆகிடு. பாஸ் ஆகிட்டு காலேஜ் லைஃப்பில் போயிட்டு ஜல்தி 5 வருஷத்தில் படித்து என்ன பண்ணு, நல்ல ஒரு மார்க்ஸ் வாங்கி. படிக்கிறவங்க எப்படி தெரியுமா, பவர் ஆஃப் எஜுகேஷன் சொல்கிற பாருங்க. இன்றைக்கி 10 வருஷம் ஒருத்தர் வேலை செஞ்சால் ஒரு கம்பெனியில் 25,000 வாங்கிக்குவார் ஒரே கம்பெனியில். ஆனால் எஜுகேஷன் இருக்கிறவங்க வெறும் எஜுகேஷன் முடிச்சிருந்தமே 50,000 ரூபாய் சேலரி அவங்களுக்கு. பவர் ஆஃப் எஜுகேஷன். ஒருவேளை சிஸ்டர்ஸ் உங்களுக்கு வயசெல்லாம் இருந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ரி கூட போய் என்ன பண்ணுங்க, எங்கேயாவது போய் சப்ளிமெண்ட்ரின்ற பாரு டியூட்டோரியல்ஸோ என்னவோ சொல்கிறாங்க, அதான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு படித்து எப்படியாவது ஒரு எஜுகேஷன் வயசு இருக்கும்போது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. யார் இல்லைன்னா கூட அந்த ஒரு சர்டிஃபிகேட் உங்களை காப்பாற்றும். ஆமென், அல்லேலூயா. பையங்களுக்கும் சொல்கிறேன், எதுலனா கோட்டை விட்டியா ஸ்டார்ட் பண்ணு. உன் வழி தெரியலையா, இவர்கிட்ட வா, ஒரு வழி அவரே உண்டாக்குவார். ஆமென், அல்லேலூயா. நம்ம அழகா நல்லா சந்தோஷமாக வாழை வச்சு கெத்தாக காட்டுறோம். யார் தெரியுமா? நான் எப்போவுமே சொல்லுவேன், இப்போவும் சொல்கிறேன், நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். நல்ல உள்ளம் ஒரே ஒரு உள்ளோன்னா இவர் தவிர வேறு யார் இல்லை. ஸோ யூ மே ஹேவ் லாட் ஆஃப் பிளான்ஸ். உங்கள் லைஃப்பில் பிளான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம். நான் வீடு இப்படி கட்டணும், நான் கல்யாணம் இப்படி கட்டணும், குழந்தை இப்படி பெற்றுக்கணும், இதெல்லாம் உங்களுடைய பிளான்.
இது நிறைவேறணும்னா யார்கிட்ட போன நீங்களா? கர்த்தர்ட்ட போங்க. Go to the presence of God. And the presence of God will lead you. காலையில் ஏன் சின்னத்துக்கு ப்ரேயர் பண்ணுன்னு சொல்கிற தெரியுங்களா? அந்த நாள் எந்த நாள்னு நம்மளுக்கு தெரியாது. கெட்ட நாளாக இருக்கலாம், நல்ல நாளா. ஆனால் அந்த கெட்ட நாளை கூட நல்ல நாளாக மாத்திரத்தான் தேவன். ஆமென், அல்லேலூயா. ஸோ போன வருஷம் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத காரியம் நடந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்ப்பாத காரியம் ஒன்று நடந்துட்டுக்கலாம். மறக்கக்கூடாத காரியம் கூட ஒன்று நடந்துக்கலாம். பட் டோன்ட் ஃபீட் தட் அனிமல். அந்த மிருகத்துக்கு என்ன பண்ணாது? திரும்பி சாப்பாடு இல்லைவேண்ணா, சாப்பாடு போடாதீங்க. அது செத்துச்சு, அதை சாவடிங்க. நீ பண்ண மிஸ்டேக் என்ன பண்ணாத, திரும்பி திரும்பி ரீகலெக்ட் பண்ணிக்காத. தட் இஸ் சம்திங் விச் இஸ் மேக்கிங் யூ நாட் டு க்ரோ. உன் வளர்ச்சியை தடை பண்ணுற முள் அதுதான். நீ சொல்லு அதுக்கிட்ட பார்த்து, பரவாயில்ல, நான் விழுந்தாலும் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் மறுபடியும் கர்த்தர் எழுப்புவார். அவன் அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல முடியும், என் மேலே ஆண்டவர் ஒரு டிசைன் பண்ணி தான் என் லைஃப்பை வச்சிருக்கிறார். உனக்குரிய வேலை உனக்கு கண்டிப்பாக தருவார் பிரதர். உனக்குரிய பிஸ்னஸை கர்த்தரே தருவார் பிரதர். யார் உனக்கு நிற்கலாம் கூட எங்கள் அப்பா ஒருத்தரும் கூட நிற்குவார். எழுதி தரேன் உனக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ, அவர் நடத்துகிற பாதையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்ப போகிறீங்க? டோன்ட் டாக் அபவுட் யுவர் மிஸ்டேக்ஸ். அம்மா உங்களுக்கு சொல்கிறேன், மா ஆயிடுச்சும்மா, கை தூக்கிட்டேன். அம்மா உங்களுக்கு சொல்கிறேன், ஹஸ்பண்ட் கூட எதனா தப்பு பண்ணார்னாம்மா, ப்ளீஸ் ரொம்ப அன்பாக கேட்குறேன், அவர் தப்பை என்ன பண்ணாதீங்க. ஒருவேளை அவர்கிட்ட ஒரு பேட் ஹேபிட் எதுனா இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் பாயிண்ட் அவுட் தட் அண்ட் டெல் ஹிம். இஃப் யூ ஆர் அ வைஸ் உமன், அதுலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு பாரு, தவிர திரும்பி இன்னும் தள்ளாத. ஹஸ்பண்டுங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஃபேமிலி நல்லா ஆகணும், யூனிக் ஆகணும், நீ டிஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஒய்ஃபோட வீக்னஸ் எல்லாம் கவர் பண்ணு. பிகாஸ் ஒய்ஃப் ஓப்பன்ஸ் ஹர் பாடி, ஹஸ்பண்ட் கவர்ஸ் அ பாடி. செக்ஸில் மாற்றம் இல்லை, மான மரியாதையில் கூட ஹஸ்பண்டை கொண்டாடி நிற்கணும் நீங்கள் 2 பேர். அதுதான் ஒரே சரீரம். பிகாஸ் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் பிரதா. யாரும் பர்ஃபெக்ட் இல்லை. பர்ஃபெக்டான ஹஸ்பண்ட் நீங்கள் கேட்டீங்க கெச்சாரா? இல்லை, போவப்போ பர்ஃபெக்டாக மாறின்கிறாரு. பாருங்க மாறின்கிறாங்க, எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. பியூட்டிஃபுல் ஹஸ்பண்ட்ஸ் யாரெல்லாம் சர்ச்சுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன், நீ கட்டிக்கணுன்னா ஒரே பையனை, நல்ல பையன், ஒரே பையன் தான் கட்டிக்கணும், ஒரே நல்ல, நான் சொல்ல போய் நான் சொல்லிட்டேன், மனுஷனுக்கு ரெக்கார்டை எடிட் பண்ணிப்பாது. யாரை கட்டிக்கிறேன்னா தேவனுக்கு பயப்படுறவனை கட்டிக்கும். லைஃப் ரொம்ப நல்லாகும். தேவனுக்கு பயப்படாதவனை கட்டிக்காத. கடவுளுக்கு பயப்படாத, உனக்கும் பயப்பட மாட்டான். எதை வேணாலும் செஞ்சிடுவான். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கெட்சிக்கிறாங்க அந்த மாதிரி புருஷன், நீங்களாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா கடவுள் பயந்தாருன்னா கண்டிப்பாக உனக்கும் பயப்படுவார். அல்லேலூயா. ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் டாக் அபவுட் யுவர் பாஸ்ட் நார் யுவர் ஃபியூச்சர். உங்கள் எதிர்காலம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தானே. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஸ்டெப்பு கீழே இறங்கி போன பிறகு என்ன ஆகுதுன்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. தெரியாததை குறித்து என்னத்துக்கு அவ்வளோ கவலைப்படுறேன்னு நான் கேட்குறேன். பாவம் 249 பேர். அதோட பெரிய ஒரு ட்ராஜடி என்னன்னா, சாப்பாடு சாப்பிட்டு இந்த நர்ஸுங்கெல்லாம் செத்துட்டுக்கிறாங்க. அதோட பெரிய ட்ராஜடி என்னன்னா, பாவம் ஒரு அம்மா வேலைக்கு போகிறாங்களா, அவங்க அம்மாவுக்கு டீ எடுத்துன்னு போய் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு டீ வாங்கின்னு போய்க்கிறாங்க அம்மா குடிக்கிறதுக்கு. அந்த புள்ள கூட செத்துட்டாயா? அன்பிரிடிக்டபிள் பிரதர். இன்றைக்கே பல்லு இருக்கும்போது நல்லா என்ன பண்ணுங்க, ஃபேமிலியை பார்த்து சிரித்து, இந்த பொடலங்க மூஞ்சி, இந்த கோவம் வணிகிறது, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைக்கு அழகே இல்லை. குடும்பத்தை ஒரே குடும்பமாக நல்லா வாழணுன்னா பாருங்கள், பார்த்துட்டு நல்லா ஞானமாக நடந்துக்கங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து இந்த காரணமே கடவுள் தான். நீங்களா சேரல, கடவுளாக உங்களை சேர்த்து வச்சிருக்கிறார் ஏதோ நல்ல நோக்கத்துக்காக. நீங்களே என்ன பண்ணிக்காதீங்க, ஒழிச்சிக்காதீங்க. நீ இல்லைனா என்னால் வாழ முடியுமா? கண்டிப்பாக வாழ முடியாதுமா. உன்னை எங்கே போனாலும் ரூட் விட்டுனே வாங்க, எழுதி தர. புருஷன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். யூ நீட் எ ப்ரொடெக்ஷன். ஒரு பாதுகாப்பு தேவை உங்களுக்கு. ஒரு ஆம்பளைன்ற ஒருத்தர் வீட்டில் இருந்தால் நல்லூரோ கெட்டூரோ ஏதோ ஒன்று ஆம்பளைன்னு ஒருத்தர் இருக்கிறாரா, கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்கள் கூட சரி பிரதர், நான் வாழ்ந்துடுவேன், நான் செஞ்சுடுவேன், இதெல்லாம் வேண்டாம். யூ நீட் சம்வன். ஏன்னா உன் மேலே இருக்கிற ஸ்மெல்ல ஒருத்தர் காட்டுறவங்க தான் உன் பார்ட்னர். ஸோ ப்ளீஸ்
You are unique always. Don't compare your life to another person. That is the worst, cheapest character. நீ கிறிஸ்டியன் இருக்கிறது அதுதான். அவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க, நான் ஏன் எப்படி இருக்கிறேன்? மா, யூ ஆர் யூனிக் ஆல்ரெடி. உன் மூக்கம் அவங்க மூக்கை வச்சு பாரு, டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒருத்தர் கையே இல்லை, பாடி பில்டரு, ஆனால் அவர்கிட்ட 6 பேக் இது, என்கிட்ட கை காலில் ஆகுது, ஒரே பேக் இது. அவங்களுக்கு கடவுள் என்ன பண்ணிக்கிறார்? அந்த ஸ்ட்ரென்த்தை கடவுள் என்ன பண்ணிக்கிறாரு? கொடுத்துக்கிறாரு. யூஸ் இட் இன் a proper way. Your life will be very beautiful. நான் கருப்பாகிறேன், நான் ரொம்ப தடியாகிறேன், நான் ரொம்ப ஹைட்டாகிறேன், நான் ரொம்ப குள்ளமாக்கிறேன். தேவன் படைத்த பார்வையில் எல்லாம் பெஸ்ட்டாக படிச்சாரியா? நீ எப்படி சொல்லலாம் அவர் படித்த படைப்பு நல்லா இல்லைன்னு நான் கேட்குறேன் உன்னை. பைபிள் சொல்லி தேவன் தங்குற ஆலயமா நம்ம. யாரெல்லாம் இத்தை கெடுக்கிறானோ அவரே என்ன பண்ணுவாரா? அப்படின்னா நீங்கள் உங்களை டேமேஜ் பண்ண போன யாரா டேமேஜ் பண்ணுறீங்க தெரியுமா? யாரை பண்ணிக்கிறீங்க? சொல்லுங்க சார், சத்தமாக சொல்லுங்களேன். நீ என்னைக்கெல்லாம் நான் ஒரு வேஸ்ட்ன்றியோ, உன்னை படிச்சவரை பார்த்து கூட என்ன தெரியுமா சொல்கிறேன்? நீ என்னைக்கெல்லாம் என்னை பார்த்து பாடுறா, ஒரு நாள் நான் ஜெயிக்குவேன், என் கூட கர்த்தர் இருக்கிறேன், நான் அப்போ என்ன தெரியுமா சொல்கிறேன்? கர்த்தர் ஒரு நாள் என்னை ஜெயிக்க வைக்கவா. ஹல்லேலூயா. நான் ரொம்ப அழகாக இருக்கேன்டா, எனக்கு நான் அப்படி தான் சொல்லிக்குவேன். ஐ எம் ஆல்வேஸ். நேற்று கூட எங்கள் ஒய்ஃப் டான்ஸ் ஆடி காட்டியிருந்தேன், ரேப் பண்ணி காட்டியிருந்தேன். அது சிரின்னு சிரிச்சுங்குது. ஹேவ் சம் ஃபன். சீரியஸ் ஆகாதீங்க. ஐசியூலேயத்தின் போய் படுக்க வச்சுடுவாங்க. only serious patients has to be in ICU. Happiest person is you see me now. I see you, you see me. Amen. Hallelujah. So have fun, brothers. Enjoy your life. Song of Solomon la solraru. Enjoy your beautiful life. Don't talk about your past. Don't talk about your. Think about your present and give thanks. Have some beef, chops, curry, koli curry. ஒரு வெட்டுங்க, ஓவராக வெட்டாதீங்க, நம்மளே வெட்டிடுவாங்க. ஓகேவா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, பரிசுத்த ஆவியானவரே, இந்த